நம்மளுடைய நியூ பேபிக்கு எப்ப நேம் வைப்பீங்க? ஓகேவா பாப்பா? உங்களுக்கு எத்தனை மந்த் ஆகுது உங்களுடைய டெலிவரி டே? மாமாவுக்கு பேபிமா உங்க ரிலேட்டிவா? ஏஎல்பி லவ் ஸ்டோரி போடுங்க. அக்ரானிக் ஹெமோரேஜ் எப்படி கியூர் ஆச்சு உங்களுக்கு? விக்கியோட கல்யாணம் எப்போ? ஹாய் गाइस, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹலோ பிரியா. சோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் நிறைய क्वेश्चंस கேட்டிருக்கீங்க. கண்ட்ரோல் பண்ணுங்க உங்களை. நிறைய பேர் நிறைய क्वेश्चंस கேட்டிருக்கீங்க மக்களே. நம்ம क्वेश्चन ஆன்சர் செஷன் ஆல்ரெடி அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லலாம்னு முடிவு எடுத்துட்டோம். அத வீடியோல பார்க்க போறீங்க. நீங்க கேட்ட கேள்விகளுக்கு எங்களுடைய பதில். சோ அத வீடியோல இருக்கு. வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்து மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழ இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணுங்க. நான் சொல்றேன் நீங்க ஃபாலோ பண்ணல அப்படினா கீழ ஐடி கொடுக்குறோம். மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா தான் எங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேசாம வீடியோக்குள்ள போலாம். ஓகே மக்களே, சோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். காமனான क्वेश्चंस நிறைய பேர் எப்பவே கேக்குறதா மக்களே. எங்க படிச்சீங்க, என்ன வர்க் பண்றீங்க, அந்த மாதிரி சென்னையில இருக்கீங்களா, அந்த மாதிரி அதுக்கு எல்லாத்துக்குமே நாங்க ஆல்ரெடி ஆன்சர் பண்ணிருக்கோம். நம்ம ஓல்ட் क्वेश्चन ஆன்சர் செஷன்ஸ் பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அல்லு அண்ணாவோட ரியல் நேம் மணிகண்டன் தானா? ஏன் அல்லுன்னு கூப்பிடுறீங்க அப்படி சொல்லி கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி அது அவனோட பெட் நேம், அல்லு மணிகண்டன். அப்படி லக்கி வந்து இப்ப நான் சொல்றதை ரிப்பீட் பண்ணுவோம் மக்களே, அதனால மன்னிச்சுக்கோங்க. ஒரு காலத்துல என்ன வந்து அப்படிதான் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்படி கூப்பிட்டு வாழ்க்கை ஃபுல்லா இப்ப அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சு. அல்லு மணி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சோ அடுத்து வந்து லக்கிக்கு பேரு வச்ச மாதிரி நம்மளுடைய நியூ பேபிக்கு எப்ப நேம் வைப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நாங்களும் அதுக்கு தான் வெயிட் பண்றோம். ஆக்சுவலி நாங்க வந்து லக்கிக்கே வந்து நாங்களா பேர் வைக்கல, எதர்ச்சியா வந்த நேம் தான் அது. எல்லாருமே சொல்லி அப்புறம் நாங்களே லக்கின்னு கூப்பிட ஆரம்பிச்சோம். நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அல்லு கிட்ட பேபி இருக்குன்னு காமிக்கும் போது லக்கி அப்படி சொன்னேன். ஏன்னா அது வந்து லக்கியா இருந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல். பிகாஸ் அப்ப நாங்க ரொம்ப ஃபினான்ஷியலா டவுனா இருந்தோம். ஆனா லக்கி ஸ்டொமக்ல 2 months இருந்தது. பட் அந்த 2 months வந்து நாங்க ரொம்ப மென்டலாவும் ஹாப்பியா இருந்தோம், ஃபினான்ஷியலாவும் எங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஃபிக்ஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. அதனால நான் ஃபர்ஸ்ட் 2 lines பார்க்கும்போது நான் அல்லு கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி லக்கினே நம்ம கூப்பிடலாம், அது என்ன பாப்பாவா இருந்தாலும் அப்படியே வச்சுக்கலான்ட்டு அது அப்படியே ஆயிடுச்சு. காலத்தின் கட்டாயம் இப்போ நம்ம லக்கின்னு தான் கூப்பிட்டுருக்கோம். லக்கியோட ரியல் நேம் நிறைய பேர் கேக்குறீங்க. லக்கிக்கு ஃபுல் நேம் அதிஷ்டா மணிகண்டன். செகண்ட் பேபிக்கு சீக்கிரமே நம்ம நேம் வைக்கிறோம் மக்களே. உங்களுக்கு சஜஷன்ஸ் இருந்தாலும் நீங்க சொல்லுங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் லக்கி பேபி கூட லக்கி பேபி ஸ்டொமக்ல இருக்கும்போது நீங்க நிறைய வீடியோஸ் போட்டீங்க. ஆனா இப்போ ஏன் ஒழுங்கா வீடியோ வர மாட்டேங்குதுன்னு நிறைய பேர் கேட்டாங்க. ஆக்சுவலி இப்போ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கு மக்களே. ஏன்னா லக்கியும் பாத்துக்கிட்டு அந்த பேபியும் பாத்துக்க வேண்டியது. ஹெல்த் வைஸ் வந்து இவ ரொம்ப டவுனாவே இருக்கா. இப்பயே முடியல மக்களே. ரொம்ப அப்படியே கரக்கமா, ரொம்ப ஸ்வெட்லாம் வந்து அப்படியே ரொம்ப தூக்கமா இவ சாப்பிடணும், மெடிசன், அப்புறம் லக்கிக்கு சாப்பாடு கொடுத்து இந்த மாதிரி இருக்கிற மொத்த ப்ராசஸ் ஒன்னா இருக்கா. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால லக்கி பேபிக்கு அப்படி சுத்தமா இல்ல. கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா வாமிட் மட்டும் தான் எடுப்பேன். அதை தவிர எனக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இப்ப வாமிட் வரல. அதை தவிர எல்லா மனசும் மயக்கம் வருது, தலை வலிக்குது, கால் வலிக்குது, அந்த மாதிரி எல்லா வலியும் வந்து பிரச்சனையும் வந்துட்டு இருக்கு. அப்புறம் பிரியாக்கா உங்களுக்கு வெயிட் ஏறி இருக்குன்னு நினைச்சிருக்கீங்க. ஆமா உங்களுக்கு நினைக்கல, அதான் உண்மை. அதனால லக்கி பேபி ஸ்டொமக்ல வர்றதுக்கு முன்னாடி நான் 60 kg இருந்தேன். லக்கி பேபி ஸ்டொமக்ல வந்து எண்ட் ஆஃப் த பிரெக்னன்சி 74 kg நான் போயிட்டேன். ஆனா இப்பயே நான் 70 இப்பயே 76 இருக்கு. அந்த பேபி வந்து 100 ரீச் பண்றோம். டார்கெட் 100 மக்களே. ஆனா வேற ஆப்ஷன் கிடையாது. நான் நினைச்சாச்சு. ஆக்சுவலி எனக்கு ஃபேட் ஆகுறோம் அந்த தாட்ல இருந்துச்சு. ஆனா இப்போ நான் யோசிக்கிறேன் பேபி கரெக்டா இருக்கணும். சோ அதுக்காக நெக்ஸ்ட் ஒரு 2 years நம்ம இப்படி ஃபேட்டா தான் இருக்க போறோம். அதுக்கப்புறம் டயட் இருந்தா உங்களுக்கு தெரியும் மக்களுக்கு சட்டன் குறைஞ்சிரும். சும்மா டயட் இட்டு மட்டன் பிரியாணி சாப்பிடணும். அப்புறம் ஒரு 20 minutes வீடியோ போடுங்க கேக்குறீங்க. 10 நிமிஷத்துக்கே எத்தனை வாட்டி மயக்கம் வருது, எத்தனை வாட்டி நடுவுல இப்ப வாந்தி எடுத்துட்டா ஒரு 2-3 hours பிரேக் போயிடும். அப்புறமேட்டு அதை எடுக்கிறப்போ அதே பவர் வராது. வேற இதெல்லாம் நிறைய காம்ப்ளிகேட்டடான விஷயம் இருக்கு. திருச்செந்தூர் ட்ரிப் வந்து எப்படி புக் பண்ணீங்க, எப்படி ஹோட்டல்லாம் புக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அதே மாதிரி ஏற்காடுக்கும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலா நாங்க வந்து ஃபேமிலியா ஒரு 15 members. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அழகா கேட்க தெரிஞ்ச உங்களுக்கு யார்கிட்ட கேட்கணும் தெரியாம போச்சு. வந்து என்னன்னா ஃபேமிலி ட்ரிப் இது. நாங்க யாருமே நாங்க பண்ணவே இல்லை. எங்க வீட்ல பெரியவங்க இருப்பாங்கல்ல, பிரியாவோட அக்கா, மாமா, பிளானிங் வந்து கருணா மாமா, கல்பனா அக்கா தான். ஆக்சுவலி அவங்களே பிளான் பண்ணி இந்த டேட் நம்ம போறோம், இதெல்லாம் பண்றோம் அப்படின்னு நம்ம போகும்போது தான் நம்ம கிட்ட சொல்லுவாங்க. எல்லாமே புக் பண்ணி எல்லாமே பண்ணிடுவாங்க. அல்லுவ லீவ் போட்டுட்டு ஃப்ரீயா இருந்துக்கோங்க அப்படி சொல்றாங்க. ஆனா இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னா ஆக்கியூபைடா அங்க இருக்கிறது எல்லாத்தையும் எப்படி நம்ம கவர் பண்றதுன்றது அவங்க தான் பிளான் பண்ணுவாங்க. இப்போ மணி வந்து ஃபுல்லா போகும்போது நாங்க ஷேர் பண்ணிப்போம். ஈக்குவல் ஷேர், ஃபேமிலி வைஸ் ஈக்குவல் ஷேர் பண்ணி திருச்செந்தூர் நாங்க 1
1 month இல்ல எப்பயோ மகளே டிசம்பரே நாங்க பிளான் டிசம்பர் ஜனவரியே அவங்க புக் பண்ணிட்டாங்க ஹோட்டல் ட்ரெயின் டிக்கெட் எல்லாமே புக் பண்ணிட்டாங்க முன்னாடியே பண்ணதுனால எங்களுக்கு டிக்கெட் கிடைச்சிச்சு ரூம் கிடைச்சிச்சு அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஜாலியா போயிட்டு ஜாலியா கிடைச்சிச்சு அதே மாதிரி சாமி பாக்குறது கூட அவங்க கான்டாக்ட் உள்ள இருந்துச்சு சோ அதனால உள்ள போயிட்டு நாங்க வந்துட்டோம் பிரெக்னன்சி பத்தி கேட்டிருக்கீங்க உங்களுக்கு எத்தனை மந்த் ஆகுது உங்களுடைய டெலிவரி டேட் இது ஆல்ரெடி நாங்க சொல்லியிருக்கோம் இப்போ வந்து நமக்கு 3 months வரப்போகுது இட்ஸ் ஆல்மோஸ்ட் 11 weeks இப்போ வந்துட்டு இருக்கு 3 month முடிய போகுது இல்ல வரப்போகுது பைத்தியக்காரி மகளே 11 weeksனா முடிய போகுதுன்னா இது முடிய போகுது டெலிவரி டேட் வந்து நவம்பர் 28 கொடுத்திருக்காங்க சோ அது வந்து நம்மளுடைய அப்பா வந்து மறைஞ்ச நாள் ஆமா நம்மள விட்டு போன டே மாமாவுக்கு பேபிமா உங்க ரிலேட்டிவா அப்புறம் சூர்யா பாபா உங்க ரிலேட்டிவா அப்படி கேட்டிருக்கீங்க ஆக்சுவலி இவங்கலாம் வந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆனா நாங்க ரிலேட்டிவ்ஸ் ஆயிட்டோம் ஆமா நல்லா க்ளோஸ் ஆகி எப்ப எங்க போறதுனால வெளிய போயிட்டு வரது ஒண்ணா சாப்பிடுறது இந்த மாதிரி கொஞ்சம் க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் ஆமா நிறைய பேர் ஆனா பேபிமா அக்கா தான் கேட்டிருக்கீங்க உங்க ரிலேட்டிவா நீங்க எல்லாமே அவங்க கூட இருக்கீங்க ஷேர் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படிதான் மக்களே அவங்களுக்கும் என்கிட்ட சொல்லாம இருக்க முடியாது எனக்கும் அவங்க கிட்ட சொல்லாம இருக்க இது ஒரு மனவியாதி மக்களே டெய்லி ஒரு 3 hours ஃபோன் பேசுறது அந்த மாதிரி எல்லாமே ஃபேமிலில என்ன நடந்தாலும் ஷேர் பண்ணிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம் சோ அதனால அப்படியே ரிலேட்டிவ்ஸ் மாதிரி எல்லாத்தையும் நாங்க சொல்லிக்க ஸ்டார்ட் பண்ணோம் உங்க சேவிங்ஸ் பிளான் என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்கீங்க நாங்க இப்ப ரீசெண்டா சேவிங்ஸ்க்கு யூஸ் பண்ற மெத்தட் வந்து கோல்டு தான் கொஞ்சம் கொஞ்சமா அமௌண்ட் சேர்த்து வச்சு இப்ப இந்த மந்த் ஒரு 2000 மீறுதான் எடுத்து வச்சிருவோம் அடுத்த மந்த் ஒரு 2000 மீறுதான் எடுத்து வச்சிருவோம் 1 கிராம் காயின் அந்த மாதிரி நாங்க வாங்கிட்டு இருக்கோம் ஏன்னா கோல்டு வந்து ரொம்ப அதிகமா எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சு மக்களே 2018ல நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு செயின் வாங்குவோம் 25000 ரூபாய் தான் வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து ஒரு சவரன் செயின் 25000 ஆனா இப்போ ரொம்ப காஸ்டா இருக்கு இன்னைக்கு பார்த்தா அதே செயின் ஒரு சவரன் வாங்கினா நான் 60000 ரூபாய் வைக்கணும் கிட்டத்தட்ட எங்க டபுள் ட்ரிபிள் தி அமௌண்ட் கிட்ட வந்துருச்சு மக்களே அதனால கோல்ட் இன்வெஸ்ட்மென்ட் வந்து பெஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட் கோல்ட் சீட்டுமே நாங்க 1000 ரூபாய்க்கு போட்டுருக்கோம் அபார்ட் ஃப்ரம் திஸ் ஏதாவது ஒரு அமௌண்ட் இப்போ மந்த் எண்ட் என்ன அமௌண்ட் மீறுதோ அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு ஈவன் எங்களோட எல்லா செலவும் போய் மீற அமௌண்ட் அதை எடுத்து வைக்கிறோம் எங்களுக்கு இந்த வீட்டுக்கு வரும்போது நாங்க சேர்த்து வச்சிருந்த கோல்டு தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அதெல்லாம் சேல் பண்ணதுனால தான் எங்களுக்கு ஹெல்ப்பா இருந்துச்சு நீங்களும் ஒரு 500 rupees ஒரு 1000 rupeesனாலும் எடுத்து வச்சு சின்னதா இருந்தாலும் சேர்த்து வைங்க தயவு செஞ்சு அது ஃபியூச்சருக்கு ரொம்ப உதவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஏஎல்பி லவ் ஸ்டோரி போடுங்க அப்படி சொல்லி நிறைய பேருக்கு அதை எடுக்கிறது கடுப்பா இருக்கு மகளே அது ஒரு கதைன்னு உட்காந்து அதை வேற சொல்லி வராம ஏன்னா அவதான் பின்னாடி அது மக்களுக்கே தெரியும் மக்களுக்கே தெரியும் என்ன நடந்திருக்கும்னு அதை உட்காந்து நாங்க எடுக்கணும் ஆனா அது அதுக்கான நேரம் கடுப்பா இருக்கு உட்காந்து பேசினாலே கடுப்பா இருக்கு மக்கள் எப்படி சமைக்கிறது போறது வர்றது அப்படி எத்தனை ஜாலியா இருக்கு இந்த அம்மா சும்மாவே இருக்குது எப்படி எடுத்தா ஒரு வீடியோல வந்து 5 years லக்கி பேபிக்கு 5 years கழிச்சு தான் செகண்ட் பேபி அப்படின்னு சொன்னீங்க அப்புறம் இப்ப சடனா ஏன் பிளான் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ஆக்சுவலி ரெண்டு விஷயம் ஒன்னு வந்து ஹெல்த் இஷ்யூ இன்னொன்னு வந்துட்டு லக்கி பேபிக்கு இப்போ 2.5 years ஆயிடுச்சு இப்போ செகண்ட் பேபி நம்ம பிளான் பண்ணா அது 3.5 yearsல வந்துரும் செகண்ட் பேபி லக்கிக்கு 3.5 இருக்கிறப்போ அந்த பேபி வந்துரும் மோர் ஓவர் ஓகேவான கேப் தான் ஏன்னா எனக்கும் அரிதாக்குமே 3 years கேப் இருக்கு இப்போ எங்க ஃபேமிலில எல்லாருக்குமே 3 years அந்த மாதிரி கேப் இருக்கு இன்னொன்னு வந்துட்டு இப்போ லக்கிக்கு 5 years ஆன உடனே லக்கி பேபி அவங்களா ஃபுட் எடுத்துக்கிறது எல்லாமே பண்றாங்க திருப்பியும் இன்னொரு பேபியை வச்சு மறுபடியும் முதல்ல இருந்து சாப்பாடு கொடுத்து இது பண்ணி அது ரொம்ப கஷ்டமான வேலை ஒரே நேரத்துல ரெண்டு பேரையும் பாத்துக்கிற மாதிரி வந்துச்சுன்னா ஈக்குவலா போயிடும் ரெண்டாவது ரெண்டு பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க ஒரு 5 years வரப்போ அந்த இந்த பேபி வந்து அந்த பேபி நல்லா பாத்துப்பாங்க அடிக்கிட்டீங்களா சூப்பர் காட்றா இப்படி காட்றா சூப்பர் கிளாப் பண்ணுங்க லக்கி you did a good job லக்கி சூப்பர் லக்கிக்கு எல்லாரும் ஒரு கிளாப் பண்ணிடுங்க மக்களே அடிச்சு போட்டியா ஏன் பாப்பா இப்படி நடந்த சரி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபிக்ஸ் பண்ணேன் ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணாம இப்படி கலச்சு போட்டுறேன் அப்பதான் மக்களே நம்மள விடுல அது கம்முன்னு இருக்கணும் இன்னெல்லாம் பண்றோம் நீங்க ஃபுல்லா ரெடி பண்ணுங்க நாங்க வீடியோ முடிச்சிட்டு வந்துறோம் ஓகேவா பாப்பா ஓகேமா டெய்லி வீடியோஸ் போடுங்கன்னு கேட்டிருக்கீங்க ஆக்சுவலி நாங்க அதுக்கு இப்போ யோசிச்சிட்டு இருக்கோம் மக்களே சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி எடுப்போம் ஆனா வெற்றிக்கு பெருமான் தெரியல ஏனா உண்மையா கொஞ்சம் கஷ்டம் தான் பிகாஸ் எங்களுக்கு நாங்க ரெண்டு பேர் தான் எல்லாமே பாத்துக்கணும் சோ லக்கியை பாத்துக்கணும் எங்களை பாத்துக்கணும் நாங்க தின்னணும் குளிக்கணும் இந்த மாதிரி வேலை எல்லாம் இருக்குது பேசிக்கான எங்களோட வர்க் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் முடிச்சிட்டு வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால கொஞ்சம் அவாய்ட் பண்றோம் செகண்ட் பேபியா உங்களுக்கு ஆக்சுவலா இதோட மீனிங் என்னன்னா ஃபர்ஸ்ட் பேபி இப்போ லக்கி பேபியவே நீங்க தனியா பாத்துக்கிறீங்க செகண்ட் பேபி வந்துட்டா உங்களுக்கு கஷ்டமா இருக்காதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ஆக்சுவலி லக்கி பேபி ஸ்டொமக்ல வரும்போதே நாங்க திங்க் பண்ண ஒரு விஷயம் நம்ம தான் பாத்துக்கணும் அப்படிங்கிறது தான் எங்க மைண்ட்ல இருக்கு நாங்க அதை முன்னாடியே பிளான் பண்ண விஷயம் அங்கதான் நம்ம பேபியை பாத்துக்கிறோம் வேற யார்கிட்டயும் விடக்கூடாதுன்ற இன்டென்ஷன்லாம் இல்ல ஆக்சுவலி எங்களுக்கு எல்லா ரிலேட்டிவ் எல்லாருமே கூட இருந்தாலுமே எல்லாருமே அவங்கவுங்க லைஃப்க்கு அவங்கவுங்க ஓடிட்டு இருக்காங்க சோ நம்ம தான் இன்னொருத்தங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கவே கூடாது அப்படின்றது எங்களோட மென்டாலிட்டி பிகாஸ் அவங்களுக்கு கஷ்டப்படக்கூடாது இல்ல மக்களே உண்மையா சொல்லணும்னா சோ
செகண்ட் பேபி இப்ப வந்து செகண்ட் பேபி வரதுக்கு முன்னாடி சரி வந்துட்டா கூட நம்மளே ஓகே மேபி எனக்கு கொஞ்சம் போஸ்ட் பார்ட்டம் டிப்ரெஷன் இப்போ லக்கிக்கு வந்து அந்த மாதிரி வரும். பட் ஓகே இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து என்ன போஸ்ட் பார்ட்டம் டிப்ரெஷன் வந்து பிகாஸ் நமக்கு தான் வரணும், அவளுக்கு வரவே கூடாது. எனக்கு வந்துச்சு மக்களே, எனக்கு இப்பே இருக்கு மக்களே. பைத்தியம் தாண்டி வந்துச்சு பைத்தியம். நம்ம பாத்துக்கணும், நம்மளுடைய மைண்ட்ல நம்ம தான் பாத்துக்கணும், நம்ம டிப்ரெஸ் ஆக கூடாது. மென்டலி ஃபிக்ஸ் ஆயிட்டோம்னு வச்சீங்களா, நீங்க வந்து ஃபியர் ஆக மாட்டீங்க. ஓகே ஐயோ எப்படி என்ன சமாளிக்கிறது அப்படிலாம் யோசிக்காம ஓகே நம்ம பேபி நம்ம பாத்துக்கிறோம். இப்பயே அதுக்கு ப்ரிப்பேர்டா இருக்கும். ஓகே இப்ப பேபி வந்து ஃபர்ஸ்ட் 3-4 மந்த்ஸ் நமக்கு தூக்கம் இருக்காது, எல்லாமே இருக்கதான் செய்யாது. பட் ஓகே நம்ம வந்து பண்ணணும், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு. பேபி வரதுக்கு முன்னாடி நீங்க டயட் ஏதாவது இருந்தீங்களா அப்படின்ட்டு கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி நான் வெயிட் லாஸ் டயட், நான் வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருந்த மக்களே. எனக்கு அப்ப தெரியாது. மார்ச் 1ல இருந்து நான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருந்தேன். எனக்கு 2 kg குறைஞ்சது. நம்ம ஓல்டு வீடியோஸ் பார்த்து, அதாவது ரெகுலரா ஒரு 10 வீடியோஸ் முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 2 kg எனக்கு குறைஞ்சது. பாத்தீங்கன்னா தெரியும் அவ லூஸ் மே சுத்தி நின்னுது. இல்ல எனக்கு 2 kg குறைஞ்சது மக்களே. அதுக்கு அப்புறம் தான் எனக்கு பேபி வந்திருக்கு. இப்போ நான் குண்டாயிட்டேன். நீங்க ரெண்டு பேரும் உங்களை மாத்தி மாத்தி டீஸ் பண்ணிக்கிறது உங்களுக்கு வந்து என்னமா ஆச்சு குழந்தைக்கு, அச்சோ ஏமா அழுதுச்சு, கீழ ஃபீல் பண்ண கீழ விழுந்தா சொல்லு, கீழ விழுந்தா இங்க பாரு, இங்க ஃபிக்ஸ் பண்ணாம வச்சுக்கோங்க. ஓகேவா பாப்பா? நீங்க மாத்தி மாத்தி டீஸ் பண்ணிக்கிறது உங்களுக்கு டென்ஷன் வராதான்னு. டென்ஷன்லாம் வராது மகளே, எனக்கு சூடு சொரணல்ல, அவனுக்கு அதுக்கு மேல பழகிச்சு, அதனால ஒண்ணும் பெருசா தெரியாது. சப்க்ரானிக் ஹெமோரேஜ் எப்படி கியூர் ஆச்சு உங்களுக்கு? எனக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அதுக்குலாம் நாங்க எதுவும் பண்ணல, அதுக்கு டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க. ஆக்சுவலி ஒன்றும் கியூர் ஆகல, கண்ட்ரோல் ஆகிருக்கு. இருந்ததை விட இப்போ கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிருக்கு. அதுக்கு டேப்லெட்ஸ் அந்த மயக்க மருந்து கொடுக்குறாங்கல்ல நைட்டு, அது போட்டு கொஞ்சம். அது மயக்க மருந்து இல்லடி பைத்திய காட்சி, அது சாப்பிட்டா உனக்கு மயக்கமா இருக்கு. உங்களுக்கு வயிறு எப்படி தெரியுது? இதுக்கு நாங்க ஆல்ரெடி ஆன்சர் பார்த்தோம். தட் இஸ் நாட் வயிறு, தட் இஸ் மை தொப்பை. டாக்டர் டிராவல் பண்ணக்கூடாது சொல்லியும் ஏன் நீங்க வந்து டிராவல் பண்றீங்க? திருச்செந்தூருக்கு போனது கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலா டாக்டர் கிட்ட நாங்க பர்மிஷன் கேட்டுட்டு தான் போனோம். நிறைய பேர் நாங்களும் போலாமா கேட்டிருக்கீங்க. எங்க கிட்ட கேட்காதீங்க, நீங்க டாக்டர் கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா டாக்டர் தான் உங்களுடைய ஹெல்த் வைஸ் கண்டிஷனை பார்த்து அவங்க தான் சொல்ல முடியும். பிகாஸ் நாங்க வந்து இத முன்னாடியே பிளானும் பண்ணிட்டோம். தென் டாக்டர் கிட்ட ஒபினியனும் கேட்டோம். பண்ணதை விட மக்களே நாங்க ஏன் இதை முன்னாடி உங்ககிட்ட சொல்லவும் இல்லை, திருச்செந்தூர் போறோம் நாங்க போக வேணாங்கிற மைண்ட் செட்ல தான் இருந்தோம். 2 ஒப்பீனியனுமே டாக்டர்ஸ் வந்து போலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை போலாம் அப்படின்னு சொல்லும்போது கேர்ஃபுல்லா போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி. ஆமா, சோ முருகர் மேல கொஞ்சம் பூமரா தான் இருக்கும். ஸோ கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு முருகர் பார்த்துப்பாங்கன்ட்டு நாங்க போயிட்டு வந்தோம். கண்டிப்பா நம்புங்க, எனக்கு நான் வீட்டுல இருக்கிற மாதிரி எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே எனக்கு டிராவல்ல நிஜமா இல்லை. நான் ரொம்ப ஓகேவா இருந்தேன். எனக்கு வாமிட் பெருசா வரல, கொஞ்சம் கொமட்டல் தான் இருந்துச்சு. ஆனா நான் திருச்செந்தூர் போயிட்டு வந்ததுல இருந்து எனக்கு ஓகேவாவே இருக்கு, உடம்பே ஓகேவா இருக்கு. விக்கி அண்ணாவோடைய வீடு, அப்புறம் அவங்க எவ்வளவு அமௌண்ட்டுக்கு வாங்குறாங்க அதெல்லாம் கேட்டிருக்கீங்க. அதெல்லாம் நாங்க அவன்கிட்ட, ஏன்னா அவன்கிட்ட கேட்டுதான் நம்ம சொல்லணும் எங்க வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டு. ஆனா அவன் ஃபுல் லோன்ல தான் போயிருக்கான் மக்களே. அவனுடைய சேலரி பேஸ் பண்ணி அவன் வந்து லோன் எடுத்து வீடு வாங்கியிருக்கான், ஃபுல் லோன் வாங்கியிருக்கான். அவன் யார்ட்டுமே எந்த ஹெல்ப்புமே கேட்கல. உண்மையா சொல்லணும்னா இப்ப நம்ம ஹெல்ப் பண்ணி அவங்க எல்லாம் ஒரு பொருள் வாங்குறாங்க. இப்ப விக்கிக்கு நாங்க ஹெல்ப் பண்ணி அவன் வாங்கினான்றதை விட யார் ஹெல்ப்புமே இல்லாம அவனே அதை பண்ணிக்கிட்டான்றதுதான் எங்களுக்கு ஹாப்பி. நம்ம காசு கொடுக்குறோம் இல்ல அவங்க அம்மா கிட்ட வாங்குறான், வெளியே வாங்குறான்றதை தாண்டி அவனா சேர்த்து வச்சு அவனே பண்ணிக்கிறான்னா அப்ப அந்த அளவுக்கு அவங்க வந்துட்டாங்க, மெச்சூர்ட் ஆயிட்டாங்க, பெரிய ஆளா அந்த அளவுக்கு அவங்களால இப்ப லைஃபை லீட் பண்ண முடியும். யார் ஹெல்ப்புமே யார் இருந்தாலும் இல்லைனாலும் அவங்க வாழ்ந்துப்பாங்கன்றது உண்மையாவே ஒரு அவங்க மேல ஒரு நம்பிக்கை வருது. ஆமா, ஏன்னா நாங்க 6 ways டாடி எங்களை விட்டு போன அப்புறமா நாங்க ரொம்ப ரொம்ப நினைச்சோம் வந்து செட்டில் ஆகணும். பிகாஸ் டாடி இருக்கிற வரைக்கும் அது வேற, அது இல்லன்னும் போது நம்மளோட கடமையாயிருந்து அவன் கரெக்டா எல்லாத்தையும் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதனால அவனுக்கு கொடுத்த டார்கெட் எல்லாம் அவன் முடிக்கும் போது எங்களுக்கு நிஜமா ஹாப்பியா இருக்கு. ஓகே இதெல்லாம் முடிக்கிறான், பொறுப்பு அவரோட டார்கெட் பொறுப்பு வரும். நம்ம பேபிஸ்க்கு நடக்கும்போது எவ்வளவு ஹாப்பியா இருக்கும், அந்த ஹாப்பினஸ் எங்களுக்கு இருக்கு. ஓகே, இது வந்து ஒரு क्वेश्चन என்னன்னா, அல்லு வந்து குக் பண்றது ஃபேமிலியில என்ன சொல்வாங்க? நீங்க வந்து இப்படி ஒர்க் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒர்க் பண்ண மாட்டேன்னு ஊருக்கே தெரியும், எங்க வீட்லயே தெரியும் தண்டம். ஆக்சுவலா எனக்கு வந்து என்னன்னா செல்வி அம்மா, 6 ways டாடி, நம்மளோட விக்கி, இவங்க 3 பேருக்கும் எந்த பிரச்சனை இல்லைன்னும் போது மற்றவங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஆக்சுவலி அல்லோட ஃபேமிலிக்கு என் ஃபேமிலியில எனக்கு அறுத்துப்பாங்க, நீ எதுவுமே பண்ண மாட்டேற, எதுக்கு ஒர்க் வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் ஓகே, நம்மளுக்கு நம்ம ஃபேமிலியில அது நடிப்பு, சும்மா நம்ம முன்னாடி சொல்லுவாங்க அந்த பக்கம் சரி விடு அவர் தான் செய்யறாரு, அதெல்லாம் நடிப்பு. நம்ம முன்னாடி ஏமா அவரை வேலை வாங்குற அப்படின்னு கேட்பாங்க. அப்படி நம்ம போனதுக்கு அப்புறம் சரி அவர் தான் செய்யறாரு, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு. குளிச்சியா காலைல குளிக்கல, பல்லு தேக்கல, வந்துச்சு இந்த அம்மா கண்ணா வை
குடுமி வே அப்படின்னு அதனால நமக்கு துரத்திட்டு வர ஒரு கேள்வி, விக்கியோடைய கல்யாணம் எப்போ, அப்புறம் அவங்க ஃபியான்சேவை ஏன் நீங்க காமிக்க மாட்டீங்க? ரெண்டு விஷயம். ஃபர்ஸ்ட் விக்கிக்கு நாங்க 2 டார்கெட் கொடுத்துருக்கோம். அதுல ஒரு டார்கெட் அவன் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாப்ல. ஆமா, அதான் செகண்ட் ஒரு டார்கெட் இருக்கு, அதுக்கும் அவன் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கான். அந்த டார்கெட் வந்து முடிஞ்சிச்சுன்னா தேர்ட் வந்து மேரேஜ் தான் பிளான் பண்ணிருக்கோம். ஆமா, ஆனா 2 டார்கெட் எடுக்கிறதுக்கு அவன் ரொம்ப யங், ஆக்சுவலா இப்பதான் அவன் காலேஜ் முடிச்சான், கொஞ்சம் டைம் ஆகுது. சோ அதனால தான் நாங்க வெயிட் பண்ணி வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து செல்வியம்மா குத்துது வீடு வாங்கணும். செகண்ட் டார்கெட் வந்து இப்ப அவன் நல்ல ஒர்க்ல தான் இருக்கான், இன்னும் கொஞ்சம் நல்ல ஒர்க் போணும் அப்படி சொல்லிட்டு. இது வந்து அல்லு கொடுத்த டார்கெட். கொஞ்சம் நல்லா earn பண்ணா லைஃப் ரொம்ப நல்லா லீட் பண்ணலாம்ல, அந்த ஒரு ரீசன். அதனால இப்போ ஏன்னா நாங்க வந்து ஃபைனான்ஷியலா ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல. சோ அது வந்து அவனுக்கு அந்த சூழ்நிலைக்கு அவனை தள்ளிட வேண்டாம், பிரஷர் கொடுத்து ஓகே இது முடிஞ்சிச்சு, இது பண்ணணும் அப்படின்னு போய் மாட்டி விட்டுறாம கொஞ்சம் செட்டில் ஆயிட்டு பண்ணானா லைஃப் ஃபுல்லா நல்லா ஜாலியா இருக்கலாம். இது நாங்க உங்களுக்குமே சொல்றோம். இப்போ ஃபினான்ஷியலா நீங்க இண்டிபெண்டன்ட்டா இருந்துட்டீங்கனாலே மக்களே உங்க லைஃப்ல யாரோட நீட் இல்லன்னு கிடையாது, எதுக்குமே நீங்க பயப்பட வேண்டாம். இவன் அவனும் அதை புரிஞ்சுக்கிட்டான், அக்செப்ட் பண்ணிக்கிட்டான், இப்போ அதுக்கான வர்க்க பாக்குறான். ஆமா, ஏன்னா எங்களுக்கு இதெல்லாம் சொல்ல யாருமே இல்ல, பிகாஸ் நாங்க தான் பெரியவங்க, நாங்க தான் வீட்ல முத பசங்களா, அதனால எங்களுக்கு கைட் பண்ண ஆள் இல்லாம போயிட்டாங்க. மேபி கைட் பண்ணிருந்தா இன்னும் கூட நல்ல ஒரு லைஃப்ல இருந்திருக்கலாம். லக்கியோட ஃபியான்சேவை காட்டுறது எப்போ சொல்லி கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா மேரேஜ் முடிஞ்ச உடனே தான் நாங்க தெரியல மக்களே, ஏன்னா அந்த ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் ஆகும்ல, மேபி அப்போ வந்து ரிபீல் பிளான் இருக்கும். பிகாஸ் அது அவங்களையும் அஃபெக்ட் பண்ண கூடாது, அவங்க ஃபேமிலியையும் அதை அஃபெக்ட் பண்ண கூடாது. பிகாஸ் ஆல்ரெடி நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்கீங்க யாருன்னு சொல்லிட்டு, பர்சனலா ஒரு சிலர் வந்து கெஸ் பண்ணி கண்டுபிடிச்சு இவங்க தானா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. சோ தெரியாதவங்களுக்கு அவங்க பிரைவசி அஃபெக்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிறது தான். ஓகே மக்களே, சோ அவ்வளவுதான் இன்றைய क्वेश्चनோட ஆன்சர் ஆன எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லி முடிச்சாச்சு. 4 hour முடிச்சாச்சு. வேற ஏதாவது இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு கிளியர் பண்றோம். சோ வீடியோவை இதோட நாங்க முடிச்சுக்கிறோம். சோ வீடியோ பார்த்து இருப்பீங்க, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழ இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணுங்க. நான் பண்ண நீங்க ஃபாலோ பண்ணல அப்படினா கீழ ஐடி கொடுங்க, மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா தான் எங்களுக்கு வேற லீட் பண்ணிட்டு பை சொல்லிக்கலாமா? பை. வேற ஹலோ லவ்ஸ் பிரியா.